Hello friends, welcome to Sarah's Kitchen. இன்னைக்கு நம்ம கோவக்கா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காவை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வேக விடுங்க. கோவக்காய் இப்போ ஒரு 50% வெந்திருக்கும். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 minutes நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தீங்கன்னா சுவையான கோவக்கா ஃப்ரை ரெடி. இதை நம்ம ரொம்பவே ஈஸியாக வெறும் 3 ingredients வச்சு 15 minutesல குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.